நீ பார்க்க போற திரை விமர்சனம் அன்பே டயனா. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஜம்மா படம் எடுத்த இயக்குனர் இந்த படத்தை வைக்கிறாரு. இவர் தான் கதாநாயகன் நடிக்கிறாருங்க. கதாநாயகி நிலவுக்கு என்னன்னு பின்னாடி நடித்த ரம்யா ரங்கநாதன். இது முழுக்க முழுக்க காதல் படங்க. அதாவது நம்ம இந்திய வம்சாவளி பையன், அத தெலுங்கு குடும்பம், ஆன்மீக குடும்பம். அதே மாதிரி அந்த பக்கம் கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஆங்கில இந்தியன் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நமக்கு எதிர்மறையான கருத்து உள்ளது. அவங்க எல்லா நாளும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு குடும்பத்தோட ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, மீன் கறி எல்லாம் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இதில் அம்மா பார்த்தீங்கன்னா ரோஜா செல்லுமணி கதாநாயகியோட அம்மா. அவங்க வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க நம்ம சாதி சனம் விட்டு போகாத நெருக்கமாக வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பையனுக்கு வந்து அம்மா இந்த பழக்கத்தை அவனுக்கு சொந்தமாக பிடிக்கல. அதே நேரத்தில் ரோஜா வந்து வீட்டில் வந்து எல்லாரும் அடைக்காள்றாங்க, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற குடும்ப தலைவியாக இருக்கிறாங்க. ஒரு கதாநாயகியோட அப்பா வந்து சேத்தன். அவர் வந்து ஒரு ரயில்வே ஊழியர். அவர் என்னன்னா ரயில்வேல வாங்குற சம்பளத்தை அந்த மாதம் வாங்கிட்டு வர சம்பளத்தை ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா என்ஜாய் பண்றது, வீட்டுக்கு சம்பளம் தரதில்ல. ஆனா வீட்டுக்கு நிர்வாகம் பார்க்கறது ரோஜா. அவங்க மாவு கடை, இந்த இட்லி தோசை மாவு, அது ஒரு கடையை வச்சு வியாபாரம் பண்ண அந்த கடையில வர வருமானத்தை குடும்பத்தை நடத்துறாங்க. அந்த நடத்துல வந்து வீட்டை கட்டுறாங்க, நகை எல்லாம் வாங்குறாங்க. அது வந்து கதாநாயகியோட தம்பி ஒருத்தன், அவன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர். அதில் வந்து அப்புறம் கதாநாயகியோட தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறான். அப்போ வந்து மாப்பிள்ளோட சண்டை போட்டு வீட்டோட இருக்கிறான். இப்படி குடும்பங்க போயிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இது காதலிக்கிறவங்க காதலி சைட்ல வந்து மனசுல வச்சிருந்த காதல சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும். சரின்றாங்க. சரி தொடர்ந்து காதலிச்சு ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ணோட வீட்டோட சம்மதம் வாங்கிக்கிறான். பொண்ணோட வீட்டை சம்மதம் வாங்கிட்டு ஒரு விஷயம் ஆகுது. கொஞ்ச நாள் போக போக கதாநாயகனுக்கு கொஞ்சம் விலகிறோம். கதாநாயகி என்னடான்னு நினைச்சா, இவருடைய கலாச்சாரம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, இவருடைய பிரச்சனை வருமே, அப்புறம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து இப்படி ஒரு குடும்பத்துல வாழ்றாங்க, போடுற ஆக்டிவ் நடவடிக்கைலாம் இவங்களுக்கு செட் ஆகாது, அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை ஆகுமே, அவன் அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டுல இருந்தா எல்லாரும் அதை வந்து தப்பா பார்ப்பாங்க. எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து வாலிப பசங்களாம் இவ்வளவுதான் பார்ப்பாங்க, குடும்பத்துல நிம்மதி இருக்காது, யோசனை பண்ணிட்டு அவளை விட்டு விலகிறான். விலகத்தை பார்த்து இவ என்ன சொல்றான், என்னடா விளக்குறானா, ஓகே சொல்றேன் நம்ம அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து போய் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், என்னடா உண்மையை சொல்றேன். இல்லக்கா உண்மையை சொல்லுவான். ஆமா, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஓகே பண்ண வீட்டுக்கு வந்தனா நீ மாடர்ன் ட்ரெஸ்ல பண்ணுவா, அவங்க விசேஷத்துக்கு வந்து எதிர்மறையா இருக்கிற, அப்புறம் சொந்தக்காரங்க வந்து வந்தா நீங்க அரைக்குறை ட்ரெஸ்ல வந்தா எல்லாம் வீட்டுல ஒரே பிரச்சனை ஆகும், அதனால செட் ஆகிறதா முடிவு பண்ணிட்டான். அதனால அவன் மாமா பொண்ணு ஒண்ணு இருக்குது, மறு பொண்ணு, அதை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி வீட்டுல பேசின்னு கேட்கன்றான். உடனே வந்தது பார்ப்போம். உடனே வீட்டுக்கு வந்து கோபத்துல வீட்டுல வந்து பையனோட வீட்டுக்கு வந்து அந்த கதாநாயகன் வீட்டுக்கு வந்து அந்த சேரை தள்ளுறான், டிவியை போட்டு உடைக்கிறான். உடைச்சோன்னா அவனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. என்ன நடக்குது, என்னடா என்ன ஓகே பண்ணிட்டு கடைசியில் அவன் மாமா பண்ண கல்யாணம் பண்ணுறான். இப்படி இல்லைன்னு அவன் மறுப்பு பேச மறுக்கிறான். உன்னாதான் கல்யாணம் பண்ண அவன் சொல்றான். அவன் நம்பிட்டு வெளியே போறான். இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் கல்யாணம் வேலையை வீட்டில் நடக்குது. இந்த தெரிய வருது, என்னடா ஒரு பக்கம் எனக்கு ஓகேன்றா, அங்க வந்து மாமா பண்ண கல்யாணம் பண்றான், மறுபடியும் வந்து எமோஷன் ஆகுறான், இல்ல உன்னதான் பண்ண போறான்றான். இதுக்கிடையில இவங்களுடைய லைஃப் எப்படி சேர்ந்தது, மாமா பண்ண கல்யாணம் பண்ணனாலாம் இல்ல கதாநாயக கல்யாணம் பண்ணாருதான் கதை. காமெடியா இருக்கு, காதல் இருக்கு, அதுல எமோஷன் இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு. இந்த படம் ஆபாசலங்க, ரத்தம் இல்ல, வெட்டு எதுவும் கிடையாது. 10 பேர் அடிக்கிறது, 20 பேர் அடிக்கிறது, பறந்து அடிக்கிற போல சார் ஜாலியான படங்க. ரமலாட்சன் பேர் படம் வந்து படம் பாருங்க, ரசிங்க, ஃபேமிலியோட வாங்க. இல்லை